ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கை பதிவு. மனம் சீரீஸ் நம்ம 7 பாட்டு போட்டிருக்கோம். 8வது பாட்டு பார்த்தீங்கன்னா கேள்வி பதில்கள். இந்த 7 விஷயங்களையும் பார்க்காதவங்க மனம் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க. மனம் சார்ந்த கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை ஏற்கனவே பல பேர் அனுப்பியிருக்கீங்க. மேலும் உங்கள் கேள்விகளை அனுப்ப விரும்புகிறீங்கன்னா இந்த நம்பருக்கு அனுப்புங்க. டெக்ஸ்ட் மெசேஜாகவும் அனுப்பலாம், குரல் பதிவாகவும் அனுப்பலாம். இல்லை இந்த விழத்துடைய கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். கூடிய விரைவில் மனம் பகுதி 8 வெளிவர உள்ளது. சரி, இந்த மனம் விழியம்லாம் நம்ம உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன? அட்வான்ஸாக ஆன்மீகத்தில் முன்னேறணும், அதெல்லாம் சரி. ஆனால் பேசிக்காக அடிப்படை நோக்கம்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் நம் மக்கள் ஏமாறக்கூடாது. பல விதங்களில் நம்ம எதிரிகள் நம் மனதை ஏமாற்ற நினைத்தாலும் நாம் தெளிவாக இருக்கணும். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். நம்ம இதற்கு முந்தைய விழியம் என்ன வெளியிட்டிருந்தோம்? நம் சங்க உறுப்பினர்கள்லாம் வீட்டிலேயே சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றுக்கொண்டதை ஆதரித்து நம்ம ஒரு விழியம் போட்டிருந்தோம். அந்த விழியம் வெளியானதுக்கப்புறம் ஒருவர், அவருடைய பேரை குறிப்பிட விரும்பல, ஒருவர் குழந்தை பெற்றவரின் வீட்டுக்கே போயிருக்காரு. அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பழக்கமாயிருக்காரு. அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு மருந்து கொடுக்குறாரு. உடம்பு நல்லா இருக்கணும்னு ஒரு மருந்து கொடுக்குறாரு. இது ஒரு சம்பவம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சம்பவம் என்ன ஆச்சுன்னா, குழந்தையின் தந்தை இருக்கார்ல, அவருக்கு இந்த பன்றிசாலன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கான். வாழ்த்து சொல்லியிருக்கான்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன கேட்டிருக்கானா, நீங்கள் 5ஆம் தமிழர் சங்கம் உறுப்பினரான்னு கேட்டுட்டு போயிட்டான். இப்போ நம்ம மனம் விழியம் பார்த்தவங்களாம் இந்த 2 சம்பவத்தையும் கவனித்து பாருங்களேன். இந்த மருந்து கொடுத்தவர், இவர் ஏன் மருந்து கொடுக்கணும்? இயற்கை வழியில் ஆரோக்கியமாக உணவுகளை சாப்பிட்டே குழந்தை பெற்றவருக்கு அவருடைய குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க தெரியாதா? வீட்டுக்கு போயிட்டு இவர்கிட்ட அட்வைஸ் கேட்கறத விட்டுட்டு, எனக்கு பாண்டியனையாவை நல்லா தெரியும், பாண்டியனையா கூட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, கடவுளின் அருளால் அந்த குழந்தையின் தந்தையான நம்ம சங்க உறுப்பினர் நமக்கு கால் பண்ணி இந்த விடயத்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த மருந்து கொடுத்தவர் யாரும் இல்லை, ஏற்கனவே நம் சங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் முனைவர் திரு பாண்டியனையாவுக்குமே ஊக்க மருந்து தரேன்னு சொல்லி ஒரு மருந்து கொடுக்க முற்பட்டார். இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அந்த குழந்தையின் தந்தையிடம் கூட மருந்து கொடுத்துருக்காரு. மக்கள் அனைவரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது போன்ற மருந்து தரன்னு யாராச்சும் உங்களுக்கு தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்காதீங்க. நல்லா தெரிஞ்ச பழக்கமான உங்க உறவினராக இருந்தாலும் கூட அந்த மருந்து என்னன்னு ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. ஒரிசா பாலு ஐயாவுக்கு மருந்து தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கையில் ஒருவர் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு மருந்து தராங்கன்னா அந்த பொருளை வாங்கிக்காதீங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அடுத்து இந்த பன்றிசாலன் விடயத்துக்கு வருவோம். ஒருத்தர் வீட்டிலேயே சுகப்பிரசவம் பண்ணியிருக்காரு. ஒரு நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த குழந்தையின் தந்தைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணும், நாங்கள் ஆதரவாக இருக்கோம்னு சொல்லியிருக்கணும், அவர்கிட்ட ஏதாச்சும் அறிவுரைனாச்சும் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த பன்றிசாலன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கான், நீங்களான்னு கேட்டிருக்கான், நீங்கள் 5ஆம் தமிழர் சங்க உறுப்பினரான்னு கேட்டிருக்கான். சரி நான் கிளம்புறேன்னு போயிட்டான். 5ஆம் தமிழர் சங்கம் உறுப்பினரா இல்லையான்னு செக் பண்ணுறாராமா. இதெல்லாம் ஒரு பொழப்பா? கலெக்டர், தாசில்தார், போலீஸுன்னு அவ்வளோ பெரிய அதிகாரிகளுமே வீட்டிலேயே குழந்தை பெற்றதுக்கப்புறம் மாறி மாறி விசாரித்தாங்க. அவங்களுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, அவங்கனாச்சும் மேல இடத்துல கொடுத்த ப்ரெஷர்னால அவங்களுடைய பணியை செய்கிறாங்க, நம்ம விட்டுடலாம். இவனுக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தா? அதுவும் பாருங்க, வள்ளல் மீடியா பாரிசாலனான்னு இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு இவன், ஆம் தமிழ் தேசியம் பேசும் பாரிசாலன் தான். இவனே சொல்லிப்பான தமிழ் தேசியம்னு. அம்மா யாரா வேணா இருக்கலான்னு சொல்றது ஒரு பிராமண தாய்க்கு, தெலுங்கு தாய்க்கு, வேற எந்த இனத்து தாய்க்கு பிறந்திருந்தாலும் அவன் தமிழன் தான்னு சொல்றது. அதாவது அப்பா தமிழ்னா தான் போதும், அம்மா யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு திராவிட கருத்தை பேசுறது. வந்தேரி இலுமினாட்டி விஜய்க்கு இன்று வரையும் முட்டு கொடுத்துட்டு இருக்குது. இதுதான் தமிழ் தேசியமா? அப்புறம் நீங்கள் 5ஆம் தமிழர் சங்கம் உறுப்பினரானு ஒரு கேள்வி வேற செக் பண்ணிக்கிறாராமா. அவர் உறுப்பினர் இல்லைன்னு சொல்லியிருந்தா உடனே 5ஆம் தமிழர் சங்கம் பொய் சொல்லுதுன்னு ஒரு விழியம் போட்டிருப்பான். எதுக்கு இந்த வேவு பார்க்குற வேலை? அதுவும் இந்த மருந்து கொடுத்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னை ஒரு சித்த மருத்துவர்னு சொல்லியிருக்காரு. குழந்தையின் தந்தை ஏதோ ஒரு உடல் உபாதைக்காக சஜஷன் கேட்டிருக்காரு. ஏன்னா இருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் பழக்கமாயிருக்கு. மருத்துவம் சார்ந்து சஜஷன் கேட்டதுக்கு உடனே இவர், பாண்டியனையாவும் என்கிட்ட தான் மருந்து வாங்கியிருக்காரு, நான் உங்களுக்கு மருந்து தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் உண்மையிலேயே பாண்டியனையா யாரிடமும் மருந்து கேட்கல. இவரே தான் பாண்டியனையாவுக்கும் போய் மருந்து கொடுத்தாரு. ஊக்க மருந்து சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு.
அப்போ எதுக்கு இவர் பொய் சொல்கிறாரு? மக்களாகிய நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இனிமே யாராச்சும் 5ஆம் தமிழர் சங்கம் பேரை சொல்லிட்டு வந்தாலும் இல்லை பாண்டியன் ஐயாவுடைய பேரை சொல்லிட்டு ஏதாச்சும் கொடுத்தாலுமே முதல்ல 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு தெரிவிங்க. இந்த கீழே கொடுக்குற இந்த தொடர்பு எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லை பாண்டியன் ஐயா கிட்ட தான் சொல்லுவேனா கூட நேரடியாக ஐயாவுக்கு மெயில் பண்ணி பேசிக்கலாம். இவர் உண்மையான ஆளாக இருந்தாருன்னா இப்படி பொய் சொல்லியிருக்க மாட்டார். பாண்டியனைய இவர்கிட்ட மருந்து கேட்டு வாங்கினார்னு பொய் சொல்லியிருக்க மாட்டார். இவர்களெல்லாம் எச்சரிக்கிறோம், கடுமையாக எச்சரிக்கிறோம். குழந்தை பெற்றவரின் வீட்டுக்கு போயிட்டு மருந்து தரேன்னு ஏதோ ஒன்று கொடுக்குறது, இல்லை இந்த பன்றி சாலன் மாதிரி வேவு பார்க்குறதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. இயற்கையாக சுகப்பிரசவம் நடக்கிறது அப்பன் முருகனுடைய அருள். அதனால் இவங்களை சீண்டி பார்க்கணும்லாம் நினைக்காதீங்க. நம் கடவுள் முருகன் எப்பயுமே ஒரு துணையாக இருப்பார். அது மட்டும் இல்லை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் யாராச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் 5ஆம் தமிழர் சங்கம் உறுப்பினர். இவருக்கு பின்னாடி 5ஆம் தமிழர் சங்கம் எப்பயும் பக்கபலமாக இருக்கும். நம் உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, உலகத் தமிழர்களை யார் சீண்ட நினைச்சாலும் 5ஆம் தமிழர் சங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்காது. இப்போ நம்ம சொன்ன இந்த 2 சம்பவமே மனம் விழியங்களுக்கான லைவ் எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்மளுடைய மனம் பக்குவம் ஆச்சுனாலே இது போன்ற ஆட்கள் கிட்ட நம்ம ஏமாற மாட்டோம். இப்போ இந்த லைவ் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? ஒருத்தர் நல்லது பேசுகிற மாதிரியே இருக்கும், நல்ல ஒரு மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்லவங்க இல்லை. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எடுத்துக்காட்டுக்கு ஒரு பக்கம் தங்க நகை இருக்கு, இன்னொரு பக்கம் கவரிங் நகை இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டையும் உரசி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அது போல தான் இங்கேயும் ஒருத்தர் நல்லது பேசுறாங்கன்னா உடனே நம்பிடக்கூடாது. அவங்களுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.